இனியவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாம் உப்பாகவும் ஒளியாகவும் மலைமேல் இருக்கின்ற நகரமாகவும் விளங்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடந்த ஞாயிறு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு 8 பேறு பெற்ற நிலைகளை குறிப்பிட்டு இவற்றைப் போல நீங்கள் இருங்கள் என்று கிறிஸ்தவ வாழ்வின் சீடத்துவத்தின் அடையாளத்தை நமக்கு முன்மொழிகின்றார். இன்றைய நாளில் சீடத்துவத்திற்கான பணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உப்பு, ஒளி, மலைமேல் நகரம் என்று 3 உருவகங்கள் வழியாக நமக்கு வழங்குகின்றார். முதலில் ஒளி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பார்வையற்ற நபர் ஒருவர் ஒரு லாந்தன் விளக்கை எடுத்து நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்ப அவருக்கு எதிராக வர்ற ஒருத்தர், உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்புறம் எதுக்கு இந்த விளக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த பார்வையற்ற நபர் சொன்னாராம், இந்த விளக்கு நான் ஒளி பெறுவதற்காக அல்ல, நீங்கள் என் மேல் மோதிவிடக் கூடாது என்பதற்காக. ஆக ஒளி என்பது தனக்காக அல்ல, மற்றவருக்காக என்பது இயேசு விடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கின்றது. படைப்பின் தொடக்கத்தில் ஆண்டவராகிய கடவுள் முதலாக ஒளி உண்டாகட்டும் என்று சொல்லி ஒளியை உண்டாக்குகிறார். ஆண்டவராகிய கடவுளை தன் ஒளி என அழைத்து மகிழ்கிறார் தாவீது. மேலும் திருப்பாடல் 119 வாசிக்கின்றோம், உன் வாக்கே என் பாதைக்கு ஒளியாக இருக்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் திருச்சட்டத்தை ஒளியாக கருதுகிறார். பின்னாட்களில் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல இஸ்ராயல் மக்கள் ஒளி என மக்களினத்தாருக்கு கருதப்படுகிறார்கள். தொடர்ந்து யோவான் நற்செய்தியில் இயேசு தன்னையே ஒளி என மக்களுக்கு அறிவிக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்க என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய சீடர்களாகிய நம்மை இயேசு அந்த ஒளி என்ற வட்டத்திற்குள் இழுக்கின்றார். ஒளி என்பது இயல்பாகவே மற்றவர்களுக்கு வாழ்வு தரக்கூடியது, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது. ஒளி இருந்தால் மட்டுமே நம்மால் ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு நகர முடியும். ஆக ஒளியாக இருப்பது என்பது மற்றவர்களுக்கு நாம் வாழ்வாகவும் வழியாகவும் மற்றவர்கள் செல்ல வேண்டிய பாதையை காட்டக்கூடியவராகவும் இருப்பதாகும். இரண்டாவதாக உப்பு. உப்பு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பொருள், அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விடத்தில் பாலஸ்தீனத்தில் மிக அதிகமாக, குறிப்பாக சாக்கடல் பகுதியில் தாது உப்புக்கள் நிறையவே இன்று வரை நமக்கு கிடைக்கின்றன. இயேசு பயன்படுத்தக்கூடிய இந்த உருவகம் உப்பு தன் இயல்பை மறைத்து உணவுக்கு சுவை கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு பயன்பாட்டு பொருளாக மாறுகிறது, பொருட்களை கெடாமல் பாதுகாக்க உதவுகிறது, பழிப்பொருட்கள் மேல் தடவப்பட்டு பழிப்பொருளாக மாற்றப்பட்டது. இப்படியாக உப்பு தன்னுடைய இயல்பை மறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு சுவை தர வேண்டும் என்பது இயேசு தரக்கூடிய இரண்டாவது பாடம். மூன்றாவது உருவகம் ஏறக்குறைய இரண்டாவது உருவகத்தோடு தொடர்புடைய ஒன்று. மலைமேல் கட்டப்பட்ட நகரம் மறைவாக இருப்பதில்லை. அதே போல சீடத்துவ வாழ்வு என்பது மற்றவர்கள் காணக்கூடிய அளவில் இருப்பது. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு கருது பொருள் விசிபிலிட்டி. நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு விசிபிளாக இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கலாம். விசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு விட்டாலிட்டி, அதாவது லைஃப் இஸ் ஈக்குவல் டு விசிபிலிட்டி என்பது இன்றைய கருத்து. ஆக மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு நகரம் விசிபிளா இருக்கு. அதே மாதிரி சீடர் மற்றவர்கள் காணக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். மத்தேயுட குழுமத்தை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய புரட்சி தரக்கூடிய சிந்தனை. ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் தங்களையே ஒளி என கருதி கொண்டிருந்தார்கள். அப்ப மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை வழங்குகிறார். அப்ப நீங்களே ஒளி, நீங்களே உப்பு, நீங்களே மலைமேல் நகரம் என்று இஸ்ராயல் மக்கள் கொண்டிருந்த அதே அடையாளத்தை கிறிஸ்தவ மக்கள் பெற்றுக்கொள்ளுமாறு மத்தேயு செய்கின்றார். ஆக இன்றைய நாளில் நாம் நம்முடைய வாழ்விடத்தில், நம்முடைய குடும்பத்தில் குறிப்பாக ஒளியாக, உப்பாக, மலைமேல் நகரமாக இருக்க முயற்சி செய்வோம். இன்றைய ஞாயிறு நமக்கு அருளின் ஞாயிறாக அமைய இறைவனை நான் வேண்டுகின்றேன். நாம் அனைவரும் உப்பாகவும் ஒளியாகவும் மலைமேல் நகரமாகவும் இன்றும் என்றும் திகழ முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.